வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கூகுளுக்கு போய்க்கோங்க. அதில் டிஎன்இஜிஏ சர்ச் பண்ணிவிட்டு நமக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற இடத்துக்கு போய்க்கலாம். இதில் வந்து அவங்க ஐடி கொடுத்து லாகின் பண்ணுறது மாதிரி இருக்கும். லாகின் பண்ண முடியலைன்னா சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோமோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு இப்போ நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கனால இன்கம்னே டைப் பண்ணிங்கன்னா போதும், இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜுக்கு நமக்கு ரீடைரக்ட் ஆகும். பாருங்கள், இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ஃபோட்டோ, அட்ரஸ், ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறது மாதிரி இருக்கும். இதில் 4 மட்டுமே நமக்கு தேவைப்படும், வேறு எதுவும் தேவையில்லை. இனி வந்து ரிஜிஸ்டர் கேனு, அதாவது கேன் நம்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லை ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ ஆதார் கார்டு நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்ச் பண்ணதுமே நமக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு அதோட கேன் நம்பர் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஓடிபி வரும், ஓடிபி போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டா போதும். இப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ இதில் அடுத்து வந்து எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதை போட்டுட்டு அதில் ஒவ்வொருத்தருக்காக வரிசையாக நம்ம பேர், என்ன ப்ரொஃபஷன் வேலை பார்க்காங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து தமிழ், இந்த சைடு இங்கிலீஷில் போட்டுட்டு அந்த சைடு தமிழில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து எத்தனை வயசோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு செல்ஃப்னா அவங்களுக்கு எடுக்கிறது. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபுக்குன்னா அவங்க ஒய்ஃபோட இது போட்டு டீட்டெயில் போட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு இது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் போதும். தனித்தனியாக வந்து பேரில் தான் வேணும் அப்படின்னாலும் தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் எவ்வளோ இன்கமோ அதை போட்டுட்டு என்ன வேலை, கூலினா கூலின்னு போட்டுட்டு கவர்மெண்ட் வேலைன்னா ஸ்லிப் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்லிப்பையும் வைக்கணும். இது வந்து கூலி வேலைங்கிறதுனால கூலி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அதுங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட டீட்டெயில்ஸையும் வரிசையாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வரிசையாக ஃபில் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் கொடுத்துட்டு எல்லாமே வரிசையாக ஃபில் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டே வந்துட்டிங்கன்னா போதும். ஒருத்தருக்கு மட்டும் சம்பளம் இருந்துச்சுன்னா அதை போட்டால் போதும். இப்போ வீட்டில் 2 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு இது போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒருத்தருக்குங்கனால நான் ஒருத்தருக்கு மட்டும் போட்டிருக்கேன். இனி வந்து வரிசையாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபில் பண்ணிவிட்டு ஆட் மட்டும் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டா போதும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம எல்லாரோடதையும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக இருக்கான்னு அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்கை எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தப்பாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு டெலீட்டுன்னு கொடுத்துருக்கல, அதில் ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துருக்கோம், அதை வச்சு டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2வது என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தடவை கரெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சைன் பண்ணி அதை 2வது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது மாதிரி இருக்கும் 200 கேபிக்குள்ளே. இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணி வச்சு அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃபு வந்து ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்மார்ட் கார்டு, ஃபேமிலி ரேஷன் கார்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் லாஸ்ட்டாக நம்ம பண்ணது அதை ஆட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டா போதும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரீடைரக்டாகவே பேமெண்ட் எடுத்துருவாங்க. பேமெண்ட் எடுத்துகிட்டு நமக்கு வந்து அந்த பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ரெசிப்ட்டு, ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்கள்ல, அது கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது வந்து நான் இனி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணுன்னா இதில் வந்து செக் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒப்புகை சீட்டில் கொடுத்துருக்க நம்பரை கொடுத்து நான் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டா போதும். நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்துடும். இது வந்து நான் 30ஆம் தேதி வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் இன்கம் சர்டிஃபிகேட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து 30ஆம் தேதி அப்ளை பண்ணுது.
1ஆந்தேதி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 1ஆந்தேதி எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. ஒரு நாள் தான், ஒரு நாள்லேயே இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.